Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது oxidizing reactions of K2Cr2O7 in acidic medium. So நம்ம எல்லாருக்கும் தெரியும் potassium dichromate அப்படின்றது it is a strong oxidizing agent. ஸோ இது வந்து அசிடிக் மீடியத்துல எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி வந்து நம்மளுக்கு ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா நேரமும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து பேசிக்கா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா எந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து எல்லா ரியாக்ஷனும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போறோம்னா சிம்பிளாக எப்படி வந்து நம்ம ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றது, அதுவும் நம்ம வந்து இந்த இடத்துல K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிக் மீடியத்துல இருக்கும்போது அந்த ப்ராசஸ் அந்த ரியாக்ஷனை நம்ம எப்படி வந்து சிம்பிளா பேலன்ஸ் பண்றது அப்படின்றதான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அல்லது பேலன்ஸ் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப நம்ம ஒன்னா ஒரு நம்பரா போட்டு போட்டு பண்றது கஷ்டமா இருக்கும். இப்ப நான் சொல்லி கொடுக்கறத நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஈஸியா வந்து ரியாக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து முதல்ல இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம்ன்றத பார்த்துடுவோம். இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா திஸ் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் அப்படிதானே. ஏன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது டைக்ரோமேட் ரெடியூஸ் ஆகும். அப்ப அந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஒன்னு ஆக்சிடேஷன், இன்னொன்னு ரிடக்ஷன் நடக்குது. ஸோ நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா அயானிக் ஃபார்ம்ல நம்ம பேலன்ஸ் பண்ணி படிக்க போறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிக் மீடியத்துல எப்படி மாறுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ரெண்டு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்க்க போறோம், இன்னொன்னு ரிடக்ஷன் ரியாக்ஷன். பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ அதனுடைய ரிடக்ஷன் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நம்ம எப்படி பிரிப்போம். K2Cr2O7 இருக்கு. இது பிரியும் பொழுது அயனைஸ் ஃபார்முக்கு போகும் பொழுது ரெண்டு பொட்டாசியம் இருக்கு. ஸோ 2K பிளஸ், அப்போ Cr2O7 வந்து நமக்கு 2 மைனஸா போகும். அப்போ நம்மளுக்கு இந்த குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி எழுதுவோம்? 2 Cr, ஸோ 2x பிளஸ் 7 ஆக்சிஜன் பிளஸ் 7 இன்டூ -2. சரியா, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -2. ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு ஹோல் சார்ஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? -2. ஸோ 2x minus 14 is equal to -2. 2x is equal to -14 அந்த பக்கம் போச்சுன்னா +14. So -2 plus 14 வந்து 12. Therefore x is equal to 12/6 which is equal 12/2 which is equal to +6. அப்போ இந்த இடத்துல குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் +6. சரியா, இப்போ இது அசிடிக் மீடியத்துல ரெடியூஸ் ஆகும், அதை எழுதும். ஸோ அப்போ Cr2O7 நம்ம அயானிக் ஃபார்முக்கு தான் எழுதுறோம். சரியா, 2 மைனஸ். ஸோ அசிடிக் மீடியம்னா நம்ம என்ன போடுவோம்? H பிளஸ் போடுவோம். இது என்னவா மாறும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ Cr3 பிளஸா போகுது. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இங்க +6ல இருந்து இங்க என்னவா போகுது அப்படின்னா +3யா போகுது. இப்போ 3 எலக்ட்ரான் இது என்ன பண்ணிருக்கு? கெயின் பண்ணுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை, இந்த அயானிக் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது இதை பேலன்ஸ் பண்றது. நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் டைக்ரோமேட் அசிடிக் மீடியத்துல Cr3 பிளஸா போகுது, அதாவது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3யா போகுது. இப்போ நம்ம கீழே ஈக்குவேஷன் எழுதும். ஸோ பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். Cr2O7 2 minus plus H plus, சரியா, gives Cr3 plus. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ இங்க Cr எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. ஸோ அதனால பேலன்ஸ் பண்றதுக்கு 2 போட்டாச்சு. ஸோ Cr பேலன்ஸ் ஆயிடும். இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனும் H பிளஸும் இருக்கு. இந்த சைடு ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் பாருங்க. ஆக்சிஜனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா இங்க, அதாவது லெஃப்ட் சைட்ல டைக்ரோமேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப்
வாட்டர் மாலிக்யூல்ஸை நம்ம எங்க போட போறோம்? ரைட் சைட்ல போட போறோம். ஸோ 7 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப நான் இங்க போடும்போது எத்தனை வாட்டர் மாலிக்யூல் போடணும்? 7 வாட்டர் மாலிக்யூல் போடணும். ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடும். இப்ப இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 7 2s are 14. இந்த சைடு எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு 14. ஸோ இதுதான் வந்து டைக்ரோமேட்டினுடைய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பேலன்ஸ் பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம மேல பார்த்த மாதிரி இதுல +6 இருக்கு, இதுல +3. அப்போ 3 எலக்ட்ரான் என்ன இருக்கணும்? இங்க இருந்து இங்க வரும்போது ஸோ +6ல இருந்து +3க்கு வரும்போது எத்தனை எலக்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ டைக்ரோமேட் 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணி Cr3+ போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம என்ன கொடுக்குறோம்? +6. இங்க ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியும் +3. ஒரு Cr இருக்கு. சரியா? ஒரு Cr +6 ஒரு Cr3+ போறதுக்கு எனக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவை? 3 எலக்ட்ரான்ஸ் இது கெயின் பண்ணு. எனக்கு இந்த இடத்துல எத்தனை Cr3+ ஃபார்ம் ஆயிருக்கு? 2 Cr3+ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப 2 Cr3+க்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் அது கெயின் பண்ணிருக்கணும்? 3 into 2 electrons which is equal to 6 electrons. சரியா? சோ அப்போ இந்த இடத்துல நம்ம கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. ரிடக்ஷன் சொல்லும்போது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப இங்க நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடணும்? 6 எலக்ட்ரான்ஸ் போடணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து ஆட்டம்ஸை வச்சு பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் அந்த ரிடக்ஷன் ஈக்குவேஷன் ஆஃப் டைக்ரோமேட் டு Cr3+ வந்து இது. ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம எழுதுறோம் அப்படின்னா Cr2O7 2- plus 14H plus 6 electrons gives 2Cr3 plus 7H2O. So இதுதான் வந்து நம்மளுக்கு reduction part of equation. இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். Cr2O7 2- plus H plus Fe2+ arrow கொடுத்து complete the reaction அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா full length equation கொடுத்துட்டு balance the reaction கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து Cr2O7 2- H+ னா potassium dichromate in acidic mediumனு தெரியணும். acidic mediumனா இது Fe2+ என்ன பண்ணுது? ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ நம்ம லக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி புக்ல பார்ட் 1ல வெறும் நமக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் அசிடிக் மீடியம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதனுடைய நம்மளுக்கு கொடுத்துருக்க அயான்ஸினுடைய ஆக்சிடைஸ்டு பார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், பேலன்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் எழுதுறேன். ஸோ நமக்கு வந்து Fe2+, ஸோ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணி Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும். I- அதே மாதிரி I2 ஆக்சிடைஸ் ஆகும். Sn2+ 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி Sn4+ ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ H2S இதுல சல்ஃபைடு -2ல இருக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னா சல்ஃபர் ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ நமக்கு இந்த 4 பார்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்னுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? டைக்ரோமேட் இன் அசிடிக் மீடியம் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்னு வந்து Fe2+ to Fe3+ பார்க்கலாம். இன்னொன்னு H2S to S. மீதி ரெண்டும் வந்து நீங்க செல்ஃபா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ கூட போஸ்ட் பண்றேன். சரியா? ஸோ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிராக்டிஸ்க்கு ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் பிராக்டிஸ்க்காக இந்த ரெண்டும் நீங்க செல்ஃபா சால்வ் பண்ணலாம். சரிதானா? ஓகே. இப்போ நம்ம வந்து Fe2+ to Fe3+ கொடுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? Fe2+ to Fe3+க்கு போகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இது தெரியும். சரியா? இது வந்து நான் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொன்னேன். ஸோ நீங்க பேலன்ஸ் பண்ணி அந்த ரியாக்ஷனை எழுதி வச்சுக்கோங்க. Cr2O7 2- plus 14H plus 6 electrons arrow 2Cr3+ plus 7H2. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதை ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம Fe2+ to Fe3+க்கு வரும். Fe2+ என்னவா மாறுது? Fe3+.
சரியா? ஸோ ஆட்டம் வைஸ் இந்த பக்கமும் ஒரு Fe, இந்த பக்கமும் ஒரு Fe பேலன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம சார்ஜுக்கு போறோம். எலக்ட்ரான்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல சார்ஜ் 2+, இந்த இடத்துல 3+. அப்ப இது எத்தனை எலக்ட்ரான வந்து லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா, இங்கேருந்து நம்ம இங்க போடும்பொழுது +2லேருந்து அது என்ன பண்ணிருக்கு? +3. ஸோ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இந்த பார்ட் எல்லாமே ஆக்சிடேஷன் பார்ட் தான். ஸோ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அப்ப அந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம எந்த சைடு போடணும்? இந்த சைடு போடணும். 1 எலக்ட்ரான். சரியா? அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா தான் நம்மளுக்கு ஓவரால் ரியாக்ஷன் கிடைக்கும். அப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, 1ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது ரிடக்ஷன்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆச்சோ, அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கணும்? ஆக்சிடேஷன் பார்ட்ல லாஸ் ஆயிருக்கணும். சரி, அப்போ இங்க பார்த்தோம்னா, இதுல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுல 1 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஈக்குவேஷன் 2வை நம்ம எதால மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னா 6ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? ஸோ அப்ப 6ஆல மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஈக்குவேஷன் 2 நமக்கு என்னவாக மாற்றப்படுது? இந்த இடமும் இங்க 1 இருக்கு இல்லையா? அப்போ 6Fe2+ ஆரோ இந்த இடத்துல என்ன ஆகும்? 1 இருக்கு. ஸோ 6Fe3+ plus 6 electrons. சரியா? ஸோ இது ஈக்குவேஷன் 3ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 1 plus 3. ஸோ 1 plus 3 நம்ம எழுதுவோம். எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேன்சல் பண்ணி ஓவரால் எழுதணும்னா ஈஸியா புரியும். ஸோ Cr2O7 2- plus 14H plus 6 electrons arrow 2Cr3 plus 7H2O. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதணும்? 6Fe2+ arrow 6Fe3+ plus 6 electrons. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 6 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடுச்சு. வேற எதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்ப அப்படியே நம்ம ஆட் பண்ணி எழுத போறோம். ஸோ Cr2O7 2- plus 14H+, இந்த இடத்துல plus 6Fe2+, arrow இங்க வரும்போது 2Cr3+ plus 6Fe3+ plus 7H2O. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் சரியா ரியாக்ஷன். டைக்ரோமேட் அதுக்கப்புறம் அசிடிக் மீடியம் Fe2+ Fe3+ கன்வெர்ட் ஆனதுக்கான ரியாக்ஷன், பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ரியாக்ஷன். நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்கணும்? H2S வந்து எஸ்ஸா மாறுது. ஸோ இதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும். என்ன தெரியும் நமக்கு? Cr2O7 2- plus 14H plus 6 electrons gives 2Cr3 plus 7H2O. சரி, இப்போ நம்ம இந்த பார்ட்டை பேலன்ஸ் பண்ணும். இங்க நம்மளுக்கு H2S கொடுத்துருக்காங்க. இது என்னவா போகும்? சல்ஃபரா. ஏன்னா இதுல ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ? சல்ஃபைடுக்கு -2. இது என்ன பண்ணுது? 2 எலக்ட்ரானை வெளியில கொடுத்து சல்ஃபரா வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டமை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சல்ஃபர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது லெஃப்ட்ல பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த சைடு ரைட்ல ஹைட்ரஜனே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? H+ போடணும். அங்க போயிட்டு H2 நம்ம போடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்றோம்? அசிடிக் மீடியம் அயானிக் ஃபார்ம்ன்றதுனால H+. எத்தனை H+ போடணும்? 2 H+ போடணும். இப்போ நம்மளுக்கு ஆட்டம் வைஸ் வந்து எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆயிட்டு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? எலக்ட்ரான் கவுண்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல 2 எலக்ட்ரான், இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் என்ன எழுதுவோம்? 2 × +1. அப்போ இந்த இடத்துல +2. இந்த இடத்துல அதே மாதிரி எவ்வளவு இருக்குது? +2 பேலன்ஸ் ஆயிட்டு. இப்போ இங்க வரும்பொழுது இதுல -2, இங்க 0. இது எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2 எலக்ட்ரான்.
சரியா? ஸோ அதனால இந்த சைடு நம்ம போடும்போது எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடணும்? 2 எலக்ட்ரான் போடணும். இப்போ நம்ம பார்க்குறோம். இது ஆஸ் யூசுவல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 6 எலக்ட்ரான் இருக்கு. செகண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எது வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம்? 3 வச்சு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னன்னு மாறும்? இந்த இடத்துல 3H2S ஆரோ, அதுக்கப்புறம் 3S, அதுக்கப்புறம் பிளஸ் 6H பிளஸ் 6 எலக்ட்ரான்ஸ். சரியா? இது நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 1ஐயும் 3ஐயும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். Cr2O7 2- plus 14H plus 6 electrons போட்டு 2Cr3 plus 7H2O. இது ஃபர்ஸ்ட். இப்ப தேர்ட் இதை எழுதுவோம். என்ன எழுத போறோம்? 3H2S arrow 3S plus 6H plus 6 electrons. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த பக்கம் இருக்கிற 6 எலக்ட்ரான்ஸும் இந்த பக்கம் இருக்கிற 6 எலக்ட்ரான்ஸும் கேன்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல 14H பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல 6H பிளஸ் இருக்கு. அப்ப அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஸோ 14ஐயும் 6ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இந்த சைடு பேலன்ஸ் நமக்கு எத்தனை கிடைக்கும்? 8 கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன வரும்? ஆன்சர் எழுதுவோம். Cr2O7 2- plus 8H plus 3H2S arrow 2Cr3 plus 3S plus 7H2O. சரி, ஸோ இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். எதுக்கு? பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் அசிடிக் மீடியம் H2S ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது. சரியா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கோம். மீதி வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன பார்க்குறோம்? I-2 I2 SN2 + 2 SN4 +. ஸோ நம்ம வந்து அதனுடைய பேலன்ஸ்டு ஃபார்மை மட்டும் பார்ப்போம். நீங்க ஓவரால் ரியாக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்க பார்க்க போறது I-2 I2. சரியா? இப்போ இத பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா ஆட்டம் வைஸ் பார்த்தோம்னா இதுல 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப எந்த சைடு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போடணும்? இங்க வந்து 2 ஆட்டம்ஸ் போட போறோம். சரியா? சோ இந்த இடத்துல -1ல இருந்து ஆக்சிடேஷன் நம்பர் எங்க போயிருக்கு? 0. அப்போ -1 to 0 அப்படின்னா இது என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை நமக்கு வெளியில கொடுக்குது. இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். சோ அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியில இது கொடுக்குது. ஆனா இந்த இடத்துல எத்தனை ஆயிருக்கு? 2 ஆயிருக்கு. அப்ப எழுதும்போது எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம எழுதணும்? 2 எலக்ட்ரான்ஸ் எழுதணும். சரியா? சோ அப்ப பேலன்ஸ்டு ஃபார்ம் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி எழுதும்? 2I- gives I2 plus 2 electrons. இப்போ நம்ம இந்த 1 கூட இதை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, அதாவது டைக்ரோமேட் ஈக்குவேஷன் கூட இதை நம்ம ஆட் பண்ண போறோம்னா, டைக்ரோமேட்ல 6 எலக்ட்ரான் இருக்கு, இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து இன்டூ 3 போட்டு நீங்க ஓவரால் வந்து எழுதிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா SN2 பிளஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது? SN4 பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம். 2 பிளஸ்ல இருந்து இது எங்க போகுது அப்படின்னா 4 பிளஸ்க்கு போகுது. அப்ப எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 to 4 அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிடேஷன் இருக்க போகுது. ஸோ அப்ப இந்த சைடு நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் காமிக்கணும்? 2 எலக்ட்ரான்ஸ் காமிக்கணும். சரியா? ஸோ பேலன்ஸ்டு ஃபார்மை நம்ம இப்படிதான் எழுத போறோம். இப்போ இதுலயும் 2 எலக்ட்ரான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல டைக்ரோமேட் பார்ட்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப சிம்பிள். அதனால நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. இங்க மேல இருக்கிறதுல நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து ஹைட்ரஜன் இருந்தது. அப்ப அதை எப்படி வந்து இந்த பக்கம் போஸ்ட் பண்றதுன்றதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை
பேலன்ஸ் பண்ணும். ஸோ, நமக்கு இந்த 4 கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த டைக்ரோமேட் பார்ட்லருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும், அதாவது இந்த பேலன்சிங் பார்ட்ல எது கேட்டாலும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த கொஸ்டின். இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த கான்செப்ட். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு கான்செப்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.